வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிளாகர் டியூட்டோரியல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் பிளாகர் வெப்சைட்டுக்கான லேபிள்ஸை எப்படி வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளாகர் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். லேபிள்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டும் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக லேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதாமா உங்களோட வியூவர்ஸ் வந்து ஈஸியாக உங்களோட கண்டென்ட்டை வியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் வியூஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் லேபிள்ஸ்லாம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, எப்படி வந்து லேபிள்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து நிறைய கேட்டகரியில் நீங்கள் வந்து போஸ்ட் வந்து போட்டிருப்பீங்க. அந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் வெறும் போஸ்ட்டாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது லேபிள்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் வந்து லேபிள்ஸ் வைஸாக நீங்கள் வந்து போஸ்ட்டை ஆட் பண்ணி வைக்கலாம். யூடியூப்பில் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேபிள்ஸ் சொல்கிறாங்க. இந்த லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் பை லேபிள் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபில்டர் பை லேபிள்ஸை வந்து நான் ஒரு 3 லேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் மாதிரி சொல்லி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்ஸை கிளிக் பண்ணி நான் வந்து அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸுக்கு சம்மந்தமான நான் என்னென்ன போஸ்ட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஸோ நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் லேபிள்ஸு. ஸோ கண்டிப்பாக லேபிள்ஸை கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி வந்து லேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண போஸ்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ண போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் ஒரு 4 போஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அப்படின்னு லேபிள்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எந்த விதமான கேட்டகரியிலையும் நாங்கள் வந்து ஆட் பண்ணல. ஸோ இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 லேபிள்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். லேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஏ லேபிள் அப்படின்னு இருக்கும். இப்போ இது என்ன சம்மந்தமாக இந்த கண்டென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இப்போ மொபைல் ஆப்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் ஆப்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நெட்வொர்க்கை பற்றி ஆஃபர்ஸ் எதாவது சொல்கிறீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஆஃபர்ஸ், ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் பற்றி ஏதாவது வீடியோஸ் வந்து ஆர்டிக்கல் எழுதுறீங்க அப்படின்னா அந்த லேபிள்ஸில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து ஒரு டெக் அப்டேட்னு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து டெக் அப்டேட் அப்படின்னு கொடுத்துறேன். சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ அதனால் டெக் அப்டேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக் அப்டேட்னு உங்களுக்கு கிரேட் நியூ அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிரும். தென் நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிரும். இப்போ லேபிள்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து லேபிள் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேபிள்ஸில் டெக் அப்டேட்டும் நமக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ டெக் அப்டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அது என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கணும் அந்த கண்டென்ட்லாம் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதே போல் தான் நம்ம வந்து லேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். அதே போல் நீங்கள் கிரியேட் பண்ண லேபிள்ஸ்லாம் வந்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து இந்த இடத்துல சைட் பாரில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்கள் பிளாகர் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லே அவுட் அப்படின்னு இருக்கும். இந்த லே அவுட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஏ கேஜெட் அப்படின்னு இருக்கும். ஆட் ஏ கேஜெட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கேஜெட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த லேபிள்ஸை வந்து ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா லேபிள்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். ஓகே, சேவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி லேபிள்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபாபெட்டாக இருக்கணுமா இல்லை நீங்களே செலக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ஃபாபெட்டாக வந்து வச்சுக்கிறேன். இல்லை தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாமே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாப்பி ஐக்கான் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களோட பிளாகர் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களோட பிளாகர் வெப்சைட்டை வந்து ரிப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபிள்ஸ்லாம் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் தான் உங்களோட வெப்சைட்டுக்கான லேபிள்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் என்னென்ன போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக என்னென்ன வீடியோ
ஆர்டிக்கல் எழுதிருக்கீங்களோ அந்த ஆர்டிக்கலாக நமக்கு வந்து ஷோ ஆகும். அதே போல் நெட்வொர்க் ஆஃபர்ஸை பற்றி ஏதாவது ஆர்டிக்கல் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ டெக் அப்டேட்னா டெக் அப்டேட். ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து லேபிள்ஸ் ஆட் பண்ணலாம். எப்படி லேபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வந்து பிளாகர் வெப்சைட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க, பிகினராக இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். இது போல் நீங்கள் மேலும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.